இன்ஜினியரிங் அதாவது ஃபவுண்டேஷன் வந்து மெக்கானிக்கல் பண்ணுறது தான் பெட்டராக ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக பேச்சுலர்ஸே வந்து டைரக்டாக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸில் பண்ணுறது ஃபேட் யூ அவே ஃப்ரம் லேர்னிங் த பேசிக்ஸ். டச் ஸ்க்ரீன் வர்றப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபோனுக்கு மாறணும். பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருந்தா இட் வில் டேக் டைம் ஃபார் யூ ஈவன் டு பே இன் யூபிஐயில். ஜெர்மனி எப்படியாவது போயிடுறா, நீயும் ₹1 கோடி சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்டில் தட் ட்ரீம் இஸ் பாசிபிள். அந்த ட்ரீம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து இப்போ கரன்சி கன்வர்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, நான் அதே தான் சம்பாதிக்கிறேன். இந்தியாவில் சொல்கிறப்ப ₹20 லட்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம். ஜெர்மன் ஆஸ் அ லாங்குவேஜ் ஹவு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு தேவை? இங்கிலீஷ் கேன் ஆக்சுவலி மேக் யூ சர்வைவ் இன் யுவர் ஜாப், பட் யூ நீட் ஜெர்மன் ஃபார் யுவர் கெரியர். சார், யூஜி முடித்த உடனே மாஸ்டர்ஸ் பண்ணலாமா, இல்லை 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு நான் மாஸ்டர்ஸ் போகலாமா? எது அட்வான்டேஜ்? ஜெர்மனி போகலாமா வேண்டாமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஷின் இருக்கா? எனக்கும் இருக்குது. நான் சொல்கிறதோட இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஜெர்மனிலேயே இருக்கார். அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்டர் கிராஜுவேட் ஆட்டோமொபைல் MITயில் பண்ணியிருக்காரு. இங்கே இந்தியாவில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு மிஸ்டர் பாலாஜி. லெட்ஸ் கெட் இன்டு த பாட்காஸ்ட் அண்ட் வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். சொல்லுங்க, இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின். டைரெக்டாக நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு ஜெர்மனியில் போக முடியுமா? உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ஃப்ளோ எடுத்திருக்கீங்க. MITயில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 1 இயர் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே போய் மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எது ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணிச்சு? ஸோ டு ஸ்டார்ட் வித் தட், ஸோ பேச்சுலர்ஸ் முடிக்கிறப்பயே ஆட்டோமொபைலில் எல்லாருக்குமே வந்து ஜெர்மனி வில் லுக் லைக் அ லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், டெக்னாலஜி, கார்ஸ். ஸோ ஐ எம் நோ டிஃப்ரெண்ட். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ பேச்சுலர்ஸ் முடிக்கிறப்பயே ஐ வாஸ் ஆல்ரெடி இன் தட் தாட். நானும் அப்போ வந்து லைக் எவ்ரி அதர் ஸ்டூடெண்ட் வாஸ் மேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் டு அமெரிக்கா, நெதர்லாண்ட்ஸ். எனக்கு இங்கே பெங்களூரில் IIScலையும் அட்மிஷன் இருந்தது. ஸோ ஆன் திங்கிங் ஆல் ஆஃப் இட், எனக்கு வந்து எல்லா கோர்சஸில் அட்மிஷன் இருந்தாலும் வாட் ஐ வாண்டட் டு சி இஸ் லைக் எது ரியலி வில் டேக் மீ ஃபர்தர் இன் கெரியர். லைக் எது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் எதில் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தேவைப்பட்டது. அதுக்கான ஆன்சர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கே பேச்சுலர்ஸ் முடிச்ச உடனேவும் இல்லை, ஈவன் ஃப்ரம் அ ரெப்யூட்டட் காலேஜ், தோ ஹேவிங் மெனி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ தாட் ஓகே நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லி ஆன் கேம்பஸில் கிடைச்சதில் ஐ வென்ட் ஃபார் அ ஜாப். இன்ஜினியரிங் அதாவது ஃபவுண்டேஷன் வந்து மெக்கானிக்கல் பண்ணுறது தான் பெட்டராக ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக? திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஆல்சோ நான் பேசின நிறைய பேரோட ஒப்பீனியனுமே இதுதான். பேச்சுலர்ஸே வந்து டைரக்டாக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸில் பண்ணுறது மே ஆக்சுவலி மைட் fade you away from learning the basics. Okay. So எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இப்போ ஏஐயில் டைரக்டாக பேச்சுலர்ஸ் இருக்கு இப்போ. பட் ஆனால் வந்து இப்போ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். டைரக்டாக செமிகண்டக்டர்ஸில் பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் நோ வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு பேசிக்ஸ் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸோட பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? ஏஐயில் இன்னைக்கு இருக்க பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸோட சப்ஜெக்ட் தான் இருக்கு ஆக்சுவலாக. But as you rightly said, it's better to do a generic bachelor's than do a specialization in masters. Makes a lot of difference. நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, ஜெர்மனி ஆட்டோமொபைல்ஸுக்கு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அது கேள்விக்குறியா ஆயிடுச்சா அப்படிங்கிறது? ஏன்னா EVயில் they are literally far behind actually. It's just trying to recode itself. Okay. So இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. மோர் ப்ராசஸ் சென்ட்ரிக்கா இருந்தாங்க, ஹையர் லீட் டைம்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் கார்ஸ் அண்ட் த குவாலிட்டி ஸ்டில் தே வாண்டட் டு பி த பெஸ்ட். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் தே ஆர் நவ் ட்ரைங் டு ரீகோட் தெம்செல்ஸ். கொஞ்சம் ப்ராசஸ் சென்ட்ரிக் இல்லாமல் மாடுலர் ப்ராசஸ்க்கு நம்ம வரணுமா, எந்த சைடில் நம்மளோட ஃபோக்கஸ் வைக்கணும், லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா ஆர் ஒன்லி ஹைப்ரிடா அந்த மாதிரி. ஸோ த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் இஸ் ட்ரைங் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே. டச் ஸ்க்ரீன் வர்றப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபோனுக்கு மாறணும். பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருந்தா இட் வில் டேக் டைம் ஃபார் யூ ஈவன் டு பே இன் யூபிஐயில். ஸோ யூ ஹவு ஃபாஸ்டர் யூ அடாப்ட் டு த கரண்ட் ட்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். இந்த EV ரேஸை விட்டாங்களா? EV ரேஸை விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் EV கார், ஒரு காரோட லைஃப் டைம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறப்ப இட் வில் பி லைக் 8,000 hours,
3 lakh kilometers. This was a reliability standard set by Germany. ஸோ இப்போ வர இவி கார்ஸ்லாம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த லைஃபை அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் ஹவு கன்சிஸ்டன்ட்லி தே ஆர் டூயிங் இட். ஸோ அதில் இவங்க நெக்ஸ்ட் என்ன எடுத்துட்டு வருவாங்க, இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். அவங்க அந்த ரேஸை விட்டுட்டாங்களா என்னங்கிறது. ஜெனரலாக ஒரு பர்செப்ஷன் முன்னாடியெல்லாம் வந்து ஜெர்மனி எப்படியாவது போயிடுறா, நீயும் ₹1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் இயர் வந்து 2025ல் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேரை வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. பாதி பேருக்கு பார்ட் டைம் வேலை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. லைக் 1 crore அந்த ட்ரீம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து இப்போ கரன்சி கன்வர்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ யூரோ வந்து எப்படி நான் போகிறப்ப ₹60 ஒரு யூரோ. ஸோ ஓகே, இட் வாஸ் 14 years, பட் ஸ்டில் நீங்கள் ஒரு 3-4 years பேக் எடுத்து பார்த்தீங்கனாலே இட் வாஸ் ஜஸ்ட் ₹90. இப்போ ₹110 போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு படி போட்டிங்கன்னா இட்ஸ் 20 lakh டிஃப்ரென்ஸ். நான் அதே தான் சம்பாதிக்கிறேன். இந்தியாவில் சொல்கிறப்ப ₹20 லட்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம். பட் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு அது கிடையவே கிடையாதா அப்படின்னா ஐ வில் நாட் சே நோ. இருக்கு கண்டிப்பா, ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிப்ஃபெல் மாதிரி, லைக் எவரெஸ்ட் மேலே போகிற மாதிரி. நீ எங்கே படி அது முக்கியம் இல்லை, என்ன டிகிரி வாங்கியிருக்க முக்கியம் இல்லை, உன்னோட ஸ்கில் என்ன, ரியல் டைம் ப்ராப்ளம் என்ன நீ சால்வ் பண்ணியிருக்க, இதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸ்கில் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு இன்ஜினியரிங்காக நம்ம முடிச்சுட்டு வரும்போது தேர் ஆர் சர்டன் மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸ் ஒன் ஷுட் ஹேவ். ஓகே, உங்களோட அனலிட்டிக்கல் திங்கிங், அதுக்கப்புறமா உங்களோட ப்ராப்ளம் சால்விங்கான அப்ரோச். ஏன்னா ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்க்கு அப்ரோச் தான் இருக்கும். யூ மைட் நாட் ஹேவ் த கம்ப்ளீட் பிளான், பட் ஒரு அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறது அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா உங்களோட கோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இட்ஸ் அ மஸ்ட் டு ஹேவ். அது இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு ரியலி சி ஹவு கேன் யூ கெட் இட் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ ஜெர்மனி வந்து நம்ம ஆட்டோமொபைல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெர்மனிக்கு போங்க அப்படிங்கிறது ஸ்டில், ஐ மீன் பீப்புள் கேன் லுக் அட் ஜெர்மனி ஃபார் ஆட்டோமொபைலுக்கா, ஆர் இப்போ அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? ஆட்டோமொபைலுக்கு ஸ்டில் Germany வந்து I would say if you are coming there for work directly in automobile industry, I will again ask you to, okay, let's again get deeper into your expectations. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, then we can try to figure out an answer. பட் அங்க இவ்வளோ வருஷமா ஒரு 150 வருஷமா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ், மெஷினரியில ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல MITலயோ IITலயோ படிச்சுட்டு வர்றவங்களை இப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அதே தான் ஜெர்மனில மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு எஸ் தேர் இஸ் டெஃபினெட்லி an edge. பட் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல பீப்புள் ஆர் லுக்கிங் அட், அவனுக்கு ஒரு கல்ச்சர் தெரிஞ்சிருக்கா, இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணால் அந்த கண்ட்ரியில் எடுக்கிறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ரேதர் தென் சேயிங் லைக் எக்ஸாம்பிள், நான் ஜெர்மனியில் படிச்சுட்டு சைனாவில் போய் ஒர்க் பண்ண போகிறேன், ஆர் இஃப் யூ ஹேவ் எ எக்ஸ்பீரியன்ஸ், சே லைக் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மனியில் படிச்சிருக்கேன், 5 வருஷம் 10 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னொரு கண்ட்ரிக்கு போனால் ஓகே. பட் நான் படித்தோடனே இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அந்த அளவுக்கு இஸ் தட் ஐ மீன் ஆக்சுவலாக இப்போ சைனா இஸ் லைக் a too long shot. நான் சொன்னது I'll also maybe later state an example where I had with one of the vice president in a big organization in China, who's also from Bosch. I'll state that story later. But நீங்க கேட்ட questionக்கு இப்போ ஜெர்மனிக்கு ஜெர்மனி or Europe வந்து it's more or less like India with the different states. Okay. Including the language, culture and also the technical industry growth. இப்போ ஒருத்தர் ஜெர்மனிக்கு நீங்க இங்க உட்காந்து you spend in lakhs, learn language, come to Germany, masters முடிக்கிறீங்க. நீங்க ஆக்சுவலா இந்த ஒரு language skill set, you might not be an expert, but you know to communicate. You can still market yourself to 3 countries, Germany, Austria and Switzerland. Now you're coming to the point, German as a language. Okay, how important and எந்த அளவுக்கு தேவைப்படும்? See, German வந்து as a language is very important for anybody to grow in a society. Okay. So professional side la பாத்தீங்கன்னா English can actually make you survive in your job, but you need German for your career. எந்த அளவுக்கு தெரியும் ஆக்சுவலா proficiency level? It depends on the level. For example, இப்போ நீங்க ஒரு B1 level வரைக்கும் நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு you know to introduce yourself, நீங்க ரெஸ்யூம்ல எழுதி இருக்கிற ஒரு ஜெர்மனை நீங்க பண்ணின ஒரு வேலையை உங்களால சொல்ல முடியற அளவுக்கு ஒரு லாங்குவேஜ். You talking about part time, அது அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல it is an important thing. ஓகேவா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஜெர்மன் தெரியலைன்னா பார்ட் டைமே கிடைக்காது
ஆர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட் அப்படிங்கிறாங்க. பேசிக்கா நீங்க சொல்றது பார்ட் டைம் ஜாப் பத்தி பேசுறப்போ வந்து யூ ஹாவ் டு ஆக்சுவலி பிளான் திஸ் திங். ஓகே. ஏன்னா லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் போயிட்டு ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்றேன், நாட் இன் அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்றனாலோ இல்ல இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் கவுண்டர்ல நான் போறனாலோ தே எக்ஸ்பெக்ட் மீ சூப்பர் மார்க்கெட்ல நான் ஸ்டாக் பண்றப்போ என்கிட்ட அங்க லோக்கல் பீப்புள் வந்து கேட்பாங்க Where is this product? இந்த ப்ராடக்ட் எங்கன்னு கேட்பாங்க. எனக்கு அவங்க கேட்கறது புரிஞ்சு நான் கூட்டு போய் அவங்களுக்கு காட்டணும் இன் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பொலைட் வே. ஸோ இதுக்கு அவன் ஜெர்மன் எக்ஸ்பெக்ட் பண்றது ஆக்சுவலா தப்பு கிடையாது. ஃபார் எனிபடி ஹூஸ் ஃபேசிங் த கஸ்டமர் ஷுட் பி கரெக்ட் அப்படிங்கிறது. இந்த சுச்சுவேஷன்ல ஆட்டோமொபைல்ல கிரைசிஸ் இருக்கு, மேபி இட் இஸ் ரிஸ்க் டு கோ அப்படின்னா வேற எந்தெந்த ஏரியாலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுமே கூட ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் படிச்சவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுவாங்க. பாஷோ டைம்லரோ சாஃப்ட்வேர் பீப்புள் இல்லாம ரன் ஆகாது. எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற இது ரன் ஆகாது. இப்போதைக்கு அங்க ஜெர்மனில எந்த செக்டார்ஸ் ஆர் ஸ்டில் ஹையரிங் வந்து செமிகண்டக்டர்ல வந்து தே ஆர் ஹையரிங் ஸ்டில் பீப்புள். அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஈஸி படிச்சவங்களுக்கு மட்டும் தானா கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில தேவை. இப்போ அதுக்கான மெஷினரிஸ் பண்றாங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வில் கம் அபவுட் திஸ் அவேர்னஸ் ஆஃப் த கம்பெனிஸ் இன் ஜெர்மனி இன் செப்பரேட் டாபிக். பட் இப்போ செமிகண்டக்டர் ஃபேப் பாஷ் பண்றாங்க அப்படின்னா பாஷ்க்கு அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா டெக்னிக்கல் நுவான்சஸ் எல்லா இன்ஜினியரிங் டிவிஷன்ஸுமே தேவை. அதுக்கு மெஷினரிஸ் பண்ற கம்பெனிஸ் தேவை. பாஷ் ரெக்ஸ்ரோத்தா இருக்கலாம், அப்புறம் நிறைய கோட்டிங் கம்பெனிஸ் லைக் எர்லிகான் அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய தேவைப்படலாம். கிளீன் ரூம் கட்டி தர கம்பெனி, ஏன்னா இப்போ அவங்க ஃபேப் கட்டணும்ல, ஃபேப் கட்டி தர அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு தேவை. அந்த கம்பெனிக்கு எல்லா டொமைன் பீப்புளும் தேவை. How about AI? How about cyber security? அப்புறம் when you come to the complete AI side or tech side, உங்களுக்கு வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல, அதுக்கப்புறமா வந்து சைபர் செக்யூரிட்டியில, அப்புறம் ஆட்டோமோட்டிவ் சைட்ல அகைன் ஆட்டோமோட்டிவ் சேஃப்டி தெரிஞ்ச பீப்புளுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தீஸ் ஆர் த டொமைன்ஸ் பட் தட் ஆக்சுவலி ஃபிட்ஸ் இன் டு many companies which people don't talk about. See, biggest now the question is people saying experienced people க்கு வேலை இருக்கு, freshers க்கு வேலை இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. ஆக்சுவல் சினாரியோ வந்து இப்போ யூஸ்வலா ஜாப் மார்க்கெட்ல வந்து அப்ளிகன்ஸ் மார்க்கெட்டு, ஹைரர்ஸ் மார்க்கெட்னு ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது வந்து அப்ளிகன்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஒருத்தருக்கு 2 வேலை கிடைச்சி நான் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ற நிலைமையில தேர் ஆர் சம் பீப்புள் பட் நாட் எவ்ரிபடி. ஸோ இப்போ இது வந்து ஹைரர்ஸ் மார்க்கெட் தான். ஸோ ஹையர் பண்ற கம்பெனி தான் வந்து they only dictate this. So இப்போ அவங்களுக்கு வந்து experienced peopleயுமே they are very selective. Okay. So it's also not that fresherக்கு தான் அப்படி நடக்குதுன்னு கிடையாது. Experienced people face through rejections also a lot. See, you made a valid point, networking. Okay. So LinkedIn, you talked about LinkedIn, Zinc and all actually. Now ஒரு experienced peopleக்கு அந்த time also help them for networking. இவங்களுக்கு only அந்த காலேஜ் டைம் இஸ் த டைம் which they've got it, which is a 2 years, 1.5 to 2 years is the time which they've got it actually. Yeah. Definitely, I mean, network plays a role. But what are all the other opportunity for a student time? Or நீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன அதர் நெட்வொர்க்கிங் திங்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நெட்வொர்க்கிங் திங்ஸ் வந்து என்னோட காலேஜில் we had this alumni get together. So அந்த கெட் டுகெதர் போறப்போ யூ வில் கெட் டு see the students from who just joined last yearல இருந்து he will tell his struggles about internshipல இருந்து ஒரு 14 இயர்ஸா ஜெர்மனில இருக்கிற ஒருத்தர் வரைக்கும் கூட வருவாங்க. So you try to you don't interview them, you have an exchange with them. தேவையான ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். So that is one thing. Second வந்து இந்த ஜாப் ஃபேர் போறப்போ அங்க லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் யார் யார் வராங்கன்ட்டு ஒரு PDF போட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்ல. So you now have a list of 1000 companies on which you only know 50 maximum. So you got to know 950 new companies. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஜாப் ஃபேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாட் ஐ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் எல்லாரும் ஜெர்மனி ஆர் யூரோப்போட ஒரு அட்வான்டேஜா சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல யாருமே அதை பத்தி பேசுறது கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல எஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், யூ ஹாவ் டெஃபினெட்லி திங்ஸ் டு டூ, பட் எல்லாமே நம்மள ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தே ஃபார் ஷுர் தே கேன் ஆல்சோ ட்ரை பையிங் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அங்கே போய் தான் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரி சண்டே நான் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு அங்கே போயிடுவேன். அண்ட் தெர் இஸ் அ வெரி பிக் ஸ்பேஸ் ஃபார் கிரிக்கெட். நான் போகிறப்ப அப்படி இல்லை, இப்போ தெர் இஸ் அ வெரி பிக் ஸ்பேஸ் ஃபார் கிரிக்கெட்டோ எனி ஸ்போர்ட்டோ. இப்போ நான் போய் அங்கே விளையாடுறப்போ
இப்போ எங்க கிளப்ல வர்றப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ. இப்போ எங்க கிளப்ல தேர் வாஸ் அ ஃப்ரெஷர் கை who really wanted to come up in his career. The job market is tough and everything. So for him, doing a PhD, I always recommend every guy who's now struggling for a job to go for a PhD. That can be a separate question, but I'll always tell them, go for a PhD. So he was asking, இல்லனா இவ்வளோ படிச்சிட்டேன் திருப்பியும் நான் படிக்கணுமா அப்படின்னா, நோ, பிஹெச்டி ஜெர்மனில படிக்கிறது இல்லை, இட்ஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட். யூஎஸ் மாதிரியோ மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி கிடையாது, இட்ஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாக்ட்லி, ஸ்டைஃபண்ட் இல்லை. இப்போ பாஷ், மெர்சிடிஸ், போர்ஷே, வேர் ஸ்டூடெண்ட்ஸ் டோல் தே ஃபேஸ்ட் ரிஜெக்ஷன்ஸ், அங்க நீங்க ஒரு பிஹெச்டி வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஹெச்டி வந்து இட்ஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி. யூ வில் earn 80% of your full time employee salary, or even little lower. I might not be pinpoint on that number, but still நீங்க அந்த 3 years அந்த இண்டஸ்ட்ரியல் பிஹெச்டி முடிக்கிறப்போ, நான் இப்போ 10 வருஷம் கழிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பேன் அப்படின்னா, நீ பிஹெச்டி முடிச்ச உடனே அந்த பொசிஷன் வர்றதுக்கு உனக்கு சான்சஸ் இருக்கு. I will not assure or I cannot tell it surely, but அந்த சான்ஸ் உனக்கு இருக்கு to bypass your career. Tell us about job fair. எப்படி நடக்கும், என்னென்ன things will happen there? ஜாப் ஃபேர்ல வந்து உங்களுக்கு you will have a lot of companies coming there. எல்லா கம்பெனிஸும் வரமாட்டாங்க அதுலயுமே. there are other some hidden gems who don't come there. but still நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸோட ஒரு 10 times ஜாஸ்தி கம்பெனிஸ் நேம்ஸ் நம்ம அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். and sometimes you also have an opportunity to have a personal contact. so most of the companiesல எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டட், சூப்பர், this much skill set, ஐயோ இவ்வளோ ஜெர்மன் பேசுறீங்களே, இப்படிலாம் பேசிட்டு ப்ளீஸ் கோ டு www.careers.xyz.com போய் அப்ளை பண்ணுங்க, இது நம்ம ரூம்ல இருந்தே பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். தட் வுட் பி லைக் மோஸ்ட் ஆஃப் த ஒப்பீனியன். பட் இப்போ சில ஸ்டால்ஸ்ல போறப்போ தேர் மைட் ஆல்சோ பி directly a HR person or a technical person who sometimes is really amazed by your experience. If you really believe on your skill sets and so on, he might also give you a card, என் மெயில் ஐடிக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி டைரக்ட் கான்டாக்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே ஒரு சான்சஸ் இருக்கும். பட் ஜாப் ஃபேர்ல போனீங்கன்னா you getting the information about the complete process and number of companies where you have a big chance of multiplying your probability of success. ஜென்ரலா இப்போ யூஎஸ்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஃபேமிலி வந்து கொண்டு வரணுவாங்க அப்படின்னா என்னென்ன ஏதாவது இதுல நீ ரெஸ்ட்ரிக்ஷன்? எல்லாருமே ஓகே, படிச்சு முடிச்சாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, ஆர் பிஹெச்டி கிடைச்சிருச்சு, ஐ வாண்ட் டு கெட் மேரிட் அப்படிங்கிறப்போ வந்து இங்கேயுமே இப்போ நிறைய பேர் இஃப் தே ஹாவ் தேர் பார்ட்னர் ஹூ இஸ் ஆல்சோ அன் இன்ஜினியர் ஆர் அ டாக்டர் ஆர் சம்படி ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஹூ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஹியர், அவங்க இப்போ ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஐயோ லாங்குவேஜ் கற்றுக்கணும், இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்டெகிரேட், இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே மாஸ்டர்ஸ் போகிறப்ப நம்மளுக்குமே இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஜெர்மனி ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். இப்போ நீங்கள் ஜெர்மனியில் வேலை கிடைச்ச உடனே உங்களுக்கு ப்ளூ கார்டு கொடுத்துருவாங்க, provided you have some salary limit that you have to cross above, which is mostly okay for most of the engineers to get that. So அந்த blue card இருக்கு அப்படின்னா உங்களோட பார்ட்னர் அங்க வந்து டைரக்டாவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், provided she manages a job. இல்லாட்டி usually what most of the community people whom I know, அவங்க வந்து they'll try to do a masters there. Why? Because அந்த மாஸ்டர்ஸ் ஓட அந்த ஒரு ஃபேஸ், படிச்ச ஒரு ஃபேஸ், that will be like the first question you asked. And the phase தான் வந்து உங்களோட time of integration. So if a middle class family wanted to do their masters in Germany, now what is the message you wanted to tell them? So நீங்க இப்போ உங்களோட மாஸ்டர்ஸ் வந்து நீங்க பண்ணணும் ஜெர்மனில அப்படின்னா first do some pre-work. ஏன்னா ஜெர்மனி as we have been talking about, it is ஒரு process, stability and completely ஒரு ஸ்டெபிலிட்டி சென்ட்ரிக்கான ஒரு சொசைட்டி. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் யோர் கம்ப்ளீட் ஸ்டடீஸ் அண்ட் இட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் யோர் லைஃப் தேர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட். பட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் ஆர் எனிவேர், ஜெர்மனி கண்டிப்பாக ஸ்டில் இஸ் இன் தி அஃபோர்டபுள் ரெஜிம். So US மாதிரியோ மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியோ இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஸோ பிளான் யுவர் ஃபினான்சஸ் ஆல்சோ. ஹாவ் அன் ஓப்பன் சாட், ஓப்பன் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் ஏர்லி. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிறப்போ கூட இட் மைட் பி டூ ஏர்லி, பட் யூ லெட் யுவர் பேரண்ட்ஸ் நோ. எப்படிப்பட்ட அப்பா அம்மாவாக இருந்தாலும், அப்பா நான் இன்னும் 3 மாதத்தில் ஜெர்மனி போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா
தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போகிறது, இந்தியா விட்டு வெளியே போகிறது படிக்கிறதுக்குனாலே இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஹாவ் அன் ஓப்பன் chat with your family and try to create a communication, set the expectations right on the finance level. Though it is a smaller money, எல்லா ஒரு ஃபேமிலி மேக்னிடியூடுக்குமே இட்ஸ் அ கன்சிடரபிள் மணி கண்டிப்பாக. வெரி ட்ரூ. ஆக்சுவலாக ஸோ தேங்க்ஸ் ஃபார் சச் அ லவ்லி இன்புட். பிகாஸ் நிறைய பாயிண்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணீங்க. ஐ மீன் ஃப்ரம் த டைம் வந்து ஐ மீன் லைக் ஆட்டோமொபைலோட ஸ்கோப் இட் இஸ் ஜஸ்ட் நாட் வித் பாஷ். நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க. அது தவிர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் லைக் ஏஎல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க. அது தவிர தமிழ் கம்யூனிட்டி ஆஸ் அ தமிழ் கம்யூனிட்டி வாட் கைண்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் தே கேன் கிரியேட். சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதாவது கிரிக்கெட் ஆஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு ஒரு ஜூனியர் ஐ மீன் லைக் ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுத்தாலும் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டி வந்து இண்டஸ்ட்ரியல் பிஹெச்டி பண்ணால் ஒரு 80% கிடைக்கும். இது மாதிரி நிறைய இன்புட் இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் சச் அ லவ்லி இன்புட். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for your opportunity and also wishing good luck for all the students. Thank you. Thanks.